ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் கிங்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப் பண்ட் இன் சிஎஸ்கே. ஸோ ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால யார் வேணாலும் எப்போ வேணாலும் ரிட்டைன் ஆகலாம், யார் வேணாலும் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த டீம் கேப்டனே கூட ரிலீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஒரு சீசனை மட்டுமே வச்சு நடக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நடக்க போகிற 5 வருஷத்துக்கான மிகப்பெரிய கணக்கு தான் அது. ஸோ இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு ரிஷப் பண்ட் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ நாங்கள் ரிஷப் பண்ட்டிருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் சைட்லேருந்து வெளியே வர போகிறாரு. டிசி ரிஷப் பண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நேற்றே நமக்கு ஒரு ரூமர் அப்டேட் கிடச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை போய் சோர்ஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய அஃபிஷியல் வெப்சைட்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ ரிஷப் பண்ட்டை ட்ரேடு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நம்மளுடைய டெல்லி கேபிட்டல்ஸ். சிஎஸ்கே எம்எஸ் தோனிக்கு அப்புறம் அந்த விக்கெட் கீப்பர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லாட்டை ரிஷப் பண்ட்டை வச்சு ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இஃப் அவர் டெல்லி கேபிட்டல்ஸால் ரீடைன் செய்யப்படவில்லை அப்படின்னா அவரோட நெக்ஸ்ட் டீம் சிஎஸ்கேவாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரேட் அப்படிங்கிற அந்த ஒரு முறையில் ஆக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே நம்மளுடைய ரிஷப் பண்ட்டை வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ ரிஷப் பண்ட் சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக ஒரு ஆஸ்தான ஒரு சாய்ஸ் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இஷான் கிஷானை வச்சுருப்பாங்க, செகண்ட் ரிஷப் பண்ட் வச்சுருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு பிட் பண்ணதோட சிஎஸ்கே இஷான் கிஷானுக்கு அதிகமாகவே பிட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்போ இஷான் கிஷானை பற்றினா எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. பட் ஆனால் ரிஷப் பண்ட் இந்த மாதிரி அப்படி ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ட்ரேடு வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஒரு இடத்துல மணி ட்ரேட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பிளேயர் ட்ரேட் அப்படிங்கிறது தான் நடக்கும். ஸோ அவங்க எந்த பிளேயரை கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு மேட்ரு. ஏன்னா கண்டிப்பாக அவங்க சப்போஸ் அவங்களோட சைட்லேருந்து பதினீனாவெல்லாம் கேட்டால் அவங்க தரமாட்டாங்க. ஈவன் ரவீந்திர ஜடேஜாவை கேட்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்டயே அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இருக்கும்போது ரவீந்திர ஜடேஜா அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு பிரில்லியண்டான ட்ரேட் மூணாக அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு ஸ்லாட்டை நீட்டான ஒரு ஸ்ட்ராங் கண்டக்டரை வச்சு அந்த இடத்துல அவங்க பில்ட் பண்ணிக்கிறது தான் நல்ல ஒரு ட்ரேட் அப்படிங்கிற முடிவில் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற பிளேயரையே இருக்கிற ஸ்லாட்லேயே இன்னொரு ஸ்ட்ராங் கண்டக்டரை எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு எப்படி முடிய போகுது அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் இப்போ வரைக்கும் எல்லா ரிப்போர்ட்டும் சஜஸ்ட் பண்ணுறது ரிஷப் பண்ட் கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து வெளியே வந்தால் அவர் ஃபஸ்ட்டு வரப்போகிற இடம் சிஎஸ்கே தான். அதுக்கப்புறம் தான் மற்ற டீம்ஸோட சைட்லலாம் அவர் போக போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக ரிஷப் பண்ட் சிஎஸ்கேக்கு விளாண்டாருன்னா இன்னுமே செம்மையாக இருக்கும். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டனாக இருக்கும்போதே கூட வேறு லெவலில் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணி சிஎஸ்கே டீமோடையே இருந்த தருணங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.